இருப்பினும் தேர்தல் கடுமையான போட்டி இருக்கக்கூடிய தேர்தல் திமுகவிற்கு இரட்டை இலக்குக்கு மேல் கிடையாது என்று தான் அமித்ஷா திட்டவட்டமாக சொல்லுகிறார். அவர் கையில் இருக்கக்கூடிய சர்வேயை பார்த்தால் கண்டிப்பாக அதெல்லாம் தவிர நேற்று பெங்களூரிலிருந்து பிரசுரமாகக்கூடிய டெக்கான் ஹெரால்டு என்ற பத்திரிகையில் அனைத்து தமிழக கட்சிகள் யார் யார் எந்தெந்த பிரசாந்த் கிஷோர் போன்ற கம்பெனிகளை உபயோகிக்கிறார்கள் என்று லிஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட் பார்த்தப்பறம் அது எழுதினவர் எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னங்க இதுன்னு. அதையும் தவிர நான் ஒரு தொலைக்காட்சி ஆங்கில தொலைக்காட்சியில் டெல்லியில் அகில இந்திய அளவில் கன்சல்டன்ட் ஆலோசகராக இருப்பதனால் அந்த தொலைக்காட்சிக்கு வரக்கூடிய டேட்டாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு இழுபறி நிலை இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முந்திக்கிறார். அதே சமயத்தில் மு.க. ஸ்டாலினுடைய ஒரு எண்ணிக்கை 2 இலக்குக்கு கீழே தான் போயிடுதுங்க. இதுவரைக்கும் திமுக கூட்டணி இல்லாத அரசாங்கம் பண்ணதே கிடையாதுங்க. வித்தவுட் அலையன்ஸ் பண்ணதே இல்லைங்க. இது வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிதான் தெரியுதுங்க. அந்த தனியார் புரட்சியினுடைய ஒரு ஒரு கருத்து கணிப்பு தவறானதாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிவா.